ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு கன்னோட ரிவ்யூவோட வந்திருக்கேன். நம்ம சேனலோட யூஸ்வலான ஒரு டாப்பிக்கு எஸ் கன் ரிவ்யூ. ஸோ கன் என்ன சென்ஸ் டாய் கன் தான், சரிங்களா? ஒரிஜினல் கன் கிடையாது. ஸோ அதான் கைஸ் எடுத்திருக்கேன். சும்மா அமேசானில் அப்படியே சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு போது இது கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப அப்படியே ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷல் திங் இந்த கன்னில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் இப்போ பார்க்குறது என்ன ப்ராடக்ட்டு, தம்ப்நெயில் என்ன வருது அப்படின்றது சத்தியமாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கே தெரியாது. பட் நான் என்ன கன் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். எஸ், இதான் கைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது போப்போ டாய்ஸ் பப்ஜி ரிவால்வர் ஏர்சாஃப்ட் கன் அப்படி சொல்லி இதை போட்டிருக்கானுங்க. தெரில இதோட ப்ரைஸிங் எவ்வளோனா 400 மக்களே, 400 டைப் 64 பிஸ்டலாம். இதோட வேலை வந்து 399 நான் சொன்ன மாதிரி. ஸோ இதான் கைஸ் எடுத்திருக்கேன். சரி, என்னடா இதில் ஸ்பெஷல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இல்லை டிஃப்ரெண்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் மெட்டலாம். அதாவது அலாய் இன் த சென்ஸ் மெட்டலில் மேக் பண்ண கன்னா. தெரில, நாட் வெரி ஷியோர். மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கன். இது ஒரு அலாய் மெட்டலான ஒரு கன். இதை நான் எடுத்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல் மெட்டல் மக்களே. ஓகேல, அலாய் மெட்டல் தான். ஸோ ஐ திங்க் இப்போ உள்ள இருக்கணும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸோ இருந்ததுன்னா ஐ திங்க் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன், எனக்கு தேவையில்லை. சேம் டைப் ஆஃப் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இந்த கன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். சிமிலர் டைப் ஆஃப் கன்னாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. பட் பார்ப்போம், ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி சப்போஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம், லைக் அன்பேக்கிங் ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீப் கன் தான் மக்களே, இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. அதனால் அது தெரிஞ்ச வரைக்கும் கேவலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின சைஸை பார்த்துன்னு எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க, உங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அப்படியே இது பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. சாஃப்ட் ஷெல் ஷூட்டிங் யூசேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டைப் 64 பிஸ்டலு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவாம். 1000 ரூபாய்க்கு வரதே கிடையாது இது. இங்கே பார்த்தீங்கன்னா 699 ரெண்டு ப்ரைஸிங் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு இங்கே போட்டிருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 700 போட்டிருக்கானுங்க. நான் வாங்கினது 400 அலாய் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ சரி, எனிவேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதான் கேஸ் பார்த்தீங்கன்னா கன். ஓகே, சைஸ் வைஸ் ஓகே தான், எனக்கு தெரிஞ்ச இருக்கும். ஸோ இதான் கன்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட மேக் சொல்லிடுறேன். நான் அலாய் கன் வாங்கியிருக்கேன்ல. ஸோ அலாய் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் அட் ஆல் அலாய். இதில் பிளாஸ்டிக் தான். அலாய் மாதிரியே ஒரு ஃபீலே கொடுக்கல ஆக்சுவலாக. மேபி இது வேணால் அலாயாக இருக்கலாம். மேலே இருக்கிற பார்ட், இந்த பார்ட் வேணால் அலாயாக இருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த பகுதியில் பிளாஸ்டிக் தான். சரி, ஓகே. ஸோ இது எப்படி ஃபயர் ஆகுது அப்படின்னா சேம் டைப் மக்களே, இதே டைப் தான். ஸோ இது கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு மேக்சின் எதுவும் கிடையாது. பின்னாடி கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி மேக்சின் கிடையாது. இது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ள கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிபிஸ். ஒன்று இந்த மாதிரி பிபிஸ், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிபிஸ். இந்த 2 பிபிஸில் எப்படியான ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கி ரிவ்யூ பண்ணி ரிட்டன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒன்று பிச்சு இருக்குது ஆல்ரெடி, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ இதில் இங்கே லோட் பண்ணிக்கணும். இந்த இதில் இப்படி லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிவிட்டு தெரில ஃபயர் ஆகுமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி லோட் பண்ணிவிட்டு ஐயோ கை வலிக்குமா இல்லைங்க, அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் கைஸ் இருக்குது. குட் ஸ்ட்ராங், நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஏர் கண்ட்ரோல்டு நான் நினைக்கிறேன், நாட் வெரி ஷுர். பட் ஆனால் கைஸ் இது பேரல் மெட்டல் அப்படின்றாங்க. எனக்கு பார்த்தா அப்படியும் தெரியல ஆக்சுவலாக. இங்கே நான் உத்து பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக, இப்போது தெரியல. பட் ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் கைஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்ன கன். இது நீங்கள் சும்மா வாங்கி விளையாடிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் பிபியை லோட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கணும். இப்போ பண்ணல அது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பிபி லோட் பண்ணி பண்ணணும். இது 2 டைப் ஆஃப் புல்லட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் பிளாஸ்டிக்கு, இது ரப்பர் கைண்ட் ஆஃப் புல்லட். ஓகே, இதையும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்து தெரியுங்க பாருங்கள், நல்லா அமுங்கும், சரிங்களா? இந்த மாதிரியும் புல்லட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் இப்போ நான் ஃபயர் பண்ணலை, அது ஃபுல் பிளாஸ்டிக். நான் உங்களுக்கு காட்டுறேன், என்கிட்ட இருக்காது. அதனால் நான் இதை ஓப்பன் பண்ண விரும்பலை. இன்கேஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது ஃபுல் பிளாஸ்டிக். இது அமுக்காது, உங்களுக்கு ப்ரெஸ் ஆகாது. ஸோ இதையும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் ஃபஸ்ட்டு கால் எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயின்மெண்ட் தான். ஒன்றும் பெருசாக இந்த கன்னில் இல்லை. ஒன்றே ஒன்று தான், காம்பேக்ட்னஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. லுக்கு வந்து ஏதோ இந்த அது என்ன சொல்கிறது, க்ளூகர் அதோட நம்ம ஜேம்ஸ் பாண்ட் கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது கன் பார்க்குறதுக்கு. ஓகே தான், காம்பேக்டாக இருக்குது. ஆனால் நான் வந்து மெட்டல் மேக் நினச்சேன். லைக் இந்த பக்கத்தில் எல்லாமே மெட்டல் இருக்கும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் இதுவாவது மெட்டல் இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக இதுவும் மெட்டல் கிடையாது, இது பிளாஸ்டிக் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் தான். ஆமாம், இது வந்து பிளாஸ்டிக் தான், நாட் மெட்டல். சரி, இப்படி பண்ணும்போது இங்கே பேரல் வரும், அதுவாவது மெட்டல் இருக்கும்னு நினச்சேன். அதுவும் கிடையாது, இதோட கனெக்டடு. ஸோ இது தெரிஞ்சு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தான் மெட்டல். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து எனக்கு தேவைப்படாது. ஸோ மோஸ்ட்லி நான் அது ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவேன். 400 ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இந்த ஒரு டுபாக் ஒரு கன்னுக்கு 400 ரூபாய் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு டைம் வேஸ்ட்டு. இது வந்து ஃபுல் அலாய் மெட்டல் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது கைஸ். இவங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் இன்டர்னல் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லணும். பட் இன்டர்னலும் மெட்டல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது இன்டர்னல் மெட்டல் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இது டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இதில் வந்து எதுவுமே ஒர்க் பண்ணாது கைஸ். உங்களுக்கு வந்து மேக்சின் இல்லை, நோ மேக்சின், ஹேமர் ஒர்க் பண்ணாது. புல் அதாவது ஸ்லைடர் மட்டும் ஒர்க் பண்ணோம், தட் இஸ் ஃபைன். பட் அதை தாண்டி வந்து வேறு எதுவும் ஒர்க் பண்ணாது. ஸோ இதை வச்சுக்கிறது நீங்கள் வச்சுக்காமலே எல்லாம் விடலாம். ஸோ பட் குவாலிட்டி வைஸ் எப்போனா பார்க்கறதுக்கு குவாலிட்டி வைஸ் ஓகே மாதிரி தான் தெரியுது. பட் இந்த டிவைடர் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுவாக பரவாயில்ல கைஸ். இது பாருங்கள், இதை நான் ஏன் வச்சுக்கிட்டேன்னா ஃபுல் மெட்டல், இதுவே மெட்டல் தான். வேணால் உங்களுக்கு பண்ணி காட்டுறமாங்க, உங்கள் சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது மெட்டல், அதனால் இதுவும் வந்து மெட்டல் சத்தம் கேட்குதில்ல. பட் இது அப்படி இல்லை கைஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். அதான் அந்த ஹாலோனஸ் கேட்குதா உங்களுக்கு? இது வந்து ஃபுல் மெட்டல் தான். ஆனால் இதில் விட ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல் மெட்டல். பட் இது வந்து ஃபுல் பிளாஸ்டிக். பட் இது வந்து ஃபுல் மெட்டல். உங்களுக்கு இது கேட்கும்னு நினைக்கிறேன், அந்த மெட்டல் சவுண்ட் கேட்கும் பாருங்கள் லைட்டாக. ஸோ இது வந்து ஒர்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நான் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட 700 ரூபா சம்திங் எடுத்தேன். இது ஒர்த்து. ஆனால் இது வந்து நாட் அட் ஆல் ஒர்த் மக்களே. மேபி சைஸ்க்காக வேணால் ஓகே. சப்போஸ் சைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கன் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னா வச்சுக்கலாம். இது யாருக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிட்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப லோ குவாலிட்டி எஃபிஎஸ்ஸு, கிட்டத்தட்ட இதோட எஃபிஎஸ் வந்து ஒரு 50 தான் இருக்கும், 50 60 தான் இருக்கும். அந்த மாதிரி கிட்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணுறது இந்த கன் ஃபைன். பட் என்ன மாதிரி ஒரு கன் என்தூசியாஸ்டுக்கு இது வந்து ஒரு ரிட்டன் ப்ராடக்ட் தான். சரிங்களா? ஸோ எஸ் மக்களே, தட்ஸ் ஆல் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். போப்போ டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கிறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லுக் வைஸ் ஓகேவாக இருக்குது. மற்ற கன்ஸ் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் ரீசன் நான் வாங்கினதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒர்த்லெஸ் ப்ராடக்ட் தான். ஸோ ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை கைஸ். கைஸ், ஆக்சுவலாக வந்து இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம். அதனால தான் இந்த பதிவை எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படிக்காகவே நான் வந்து இந்த பதிவை வந்து இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டு ஷோ ஹவு க்ரூக்டு தீஸ் செல்லர்ஸ் ஆர். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சில செல்லர்ஸ் எவ்வளோ க்ரூக்டு மைண்டடாக இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா எப்படியாவது ப்ராடக்டை செல் பண்ணிடணும். தே டோன்ட் கேர் அபவுட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி செல் ஃபார் தி பையர்ஸ். அதாவது நம்ம கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு தேவையே கிடையாது. எப்படியாவது தள்ளி விட்டுறணும். ஓகேங்களா? நோ மேட்டர் ஹவு இட் இஸ். ஏதோ அப்படியே ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் போட்டிருப்பான். அந்த ஃபோனோட விலை எவ்வளோ தூரமாக போட்டிருப்பான். ஆக்சுவலாக அந்த ஃபோனோட ஆக்சுவல் விலை பார்த்தீங்கன்னா அங்கே 30,000 இருக்கும். எவ்வளோ போட்டிருப்பான்னா ஒரு 3000 போட்டிருப்பான். அங்கே பார்த்தா அந்த 3000 விலையே இருக்காது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அது வேறு வேலையை சொல்லுவான். அந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பண்ணுறானுங்களே, அந்த திருட்டு வேலைலாம் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அமேசானில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன வேலை அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணும்போது என்ன போட்டிருந்தது தெரியுமா? அந்த டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுற பாருங்கள். என்ன போட்டிருந்ததுன்னா அலாய் மெட்டல் அப்படின்னு போட்டிருந்தது கைஸ். நீங்கள் அந்த இதில் ப்ராடக்ட்டோட அந்த டைட்டிலே பார்ப்பீங்க, போப்போ டாய்ஸ். அந்த போப்போ டாய்ஸ்ன்னு கேட்டோன்னே எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சந்தேகம் வந்தது, என்ன கோகோ டாய்ஸோ. சரி ஓகே ரைட், அது கூட போய் தொலையுது. அதுக்கப்புறம் போட்டிருக்கான் பாருங்கள் அலாய் மெட்டல் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த அலாய் மெட்டல் போட்டோன்னே எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஓ இது வந்து அலாய் மெட்டலாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்சுவலாக ஜிங்க் அலாய் மெட்டல் கன்லாம் இருக்குது கைஸ். ஓகேங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வாட்டி வந்தது கூட. அது எதுலேயோ ஸ்னாப் டெலிவரி வந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஜிங்க் அலாய் மெட்டலாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதனால தான் ஆர்டரே பண்ணேன். ஆனால் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதை ரிட்டன் பண்ணிட்டேன். நான் ரிட்டனை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐ சென்ட் பேக் தி ப்ராடக்ட்டு. அமேசானுக்கு ஆர்டர் பண்ணி, இல்லை இது வந்து ஃபுல் அலாய் மெட்டல் போட்டிருக்கேன், ஆனால் ஃபுல் பிளாஸ்டிக்காக இருக்குது, ப்ராடக்ட்டே வேணாம் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவங்களும் வந்து ரிட்டனை வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ரிவ்யூ போட்டிருக்கேன். இதுமாதிரி வந்து மெட்டலா, எங்கே மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டேன். அந்த ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இப்போ போய் பாருங்கள் நீங்கள், அந்த ப்ராடக்ட் பேஜை நான் கீழே ஆட் பண்ணுறேன், வேணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுற பாருங்கள்.
அண்ணன் இப்போ ஹாஃப் அலாய் டை கேஷ்னு போட்டார், மாற்றிட்டார் பேர் அப்படியே. அட்லீஸ்ட் இப்போயாவது மாற்றிருக்கிறான், இப்போயாவது நல்லவனா மாறுறானான்னு தெரில, மாற்றிட்டாங்க இஸ் பேரை. அப்போ ஏன் இது முதலே போடக்கூடாது? ஏன் முதலே வந்து ஹாஃப் அலாய் டை காஸ்ட்னு ஒன்று தெரியாதா? நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஒன்று தெரியணுமா? அதாவது எப்படியாவது மக்களை ஏமாற்றணும் கைஸ், இதான் உங்களோட நோக்கமாக இருக்குது. நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டேன், இல்லை இந்த மாதிரி சுதாரிச்சுக்க தெரியாதவங்க, இல்லை ரிட்டர்ன் பாலிசி இல்லாதவங்க இல்லைன்னா அவங்க அவசரத்தானே பண்ணணும். எப்படின்னா இருக்காங்க பாருங்கள் கைஸ் இந்த அமேசான் செல்லர்ஸ். அதனால் பி கேர்ஃபுல் மக்களே, ஓகேலா? நீங்கள் தைரியமாக பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட உண்மையை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த செல்லருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நெகட்டிவ் ரிமார்க்ஸை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதான் இந்த பதிவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக ப்ராடக்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டேன் மக்களே, சரிங்களா? ஸோ எஸ், இதாங்க கைஸ் அப்டேட்டு. உங்களோட தாட்ஸை கீழே தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பை கைஸ்.